अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। कपिवरसंस्ततसंस्मृतरां तद्गतिविघ्नध्वंसकरां सीताप्राणाधारकरां दृष्टदशाननदूषितरां कपिवरसंस्ततसंस्मृतरां तद्गतिविघ्नध्वंसकरां सीताप्राणाधारकरां दृष्टदशाननदूषितरां शिष्टहनुमद्भूषितरां सीतावेदितकाकावनरां कृतचूडामणिदर्शनरां कपिवरवचनाश्वासितरां कृतचूडामणिदर्शनरां कपिवरवचनाश्वासितरां राम राम जय राजा राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम राम राम जय सीताराम राम राम जय सीताराम। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। जय आञ्जनेय स्वामी की जय। சீதா அம்மாவுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற வகையில் ஸ்ரீ ராமதூதர் சீதா அம்மாவை பார்த்து தன்னுடைய பலத்தை சொல்கிறார். நம்பிக்கை வருத்துறதுக்காக நான் ஹனுமான் என்கின்றதும் ராமச்சரித்தத்தையும் பூர்ணமாக சொல்லி முடிக்கிறார். ஆனாலும் சீதா அம்மாவுடைய சந்தேகம் நிவர்த்தி ஆகலை. திருப்பி பவனாத்மஜன் சொல்கிறார், வானரூஹம் மகாபாகே தூத்தோ ராமஸ்ய தீமதः ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவ்யங்குலீயகம். அத்தனையும் சொல்லியும் சீதாமாவுக்கு ஒரு சந்தேகம் ஒரு ஓரத்தில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு கொடுத்து ஹனுமாருக்கு. இதுக்கு மேலே என்னை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கு பகவான் கொடுத்த அமூல்யமான அங்குலீயகம் இருக்குது. அதை கொடுத்து தான் சீதாமாவை நம்பிக்கை வர்த்தனம் என்று முடிவு பண்ணார் என்று அதுக்கப்புறம் சீதாமாவை பார்த்து சொல்கிறார், நான் ஸ்ரீராமசுவாமியோடைய தூதனாக தான் வந்திருக்கேன். எனக்கு அமைய பாக்கியம் அடைஞ்சவனாக்கும் நான். அப்பேற்பட்ட பாக்கியம் ராமச்சந்திர பிரபு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அது மட்டுமல்ல, அவருடைய திருநாமாங்கிதமான அங்குலியத்தையும் என் கையில் கொடுத்து அனுப்பியிருக்கார். ஏன்னா நான் தான் உங்களை பார்ப்பேன் என்கின்ற நம்பிக்கை மகாபிரபுவுக்கு இருக்கு. அதனால தானே எனக்கு தந்திருக்க அப்படி என்று சொல்லி இதை அத்தனையும் உங்களுக்கு மங்களத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடியேனால் சமுத்திர லங்கனம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ராமருடைய ஆசீர்வாதத்தினால தான். அந்த ராமருடைய அனுகிரகத்தினால தான் உங்களை நான் இப்போ என்னுடைய திருக்கண்ணால் பார்த்துருக்கேன் என்று அந்த அங்குலியத்தை கொடுத்தாராம். அதை பார்த்ததும் சீதாமா ரொம்ப ஆதரவோடு அதை வாங்கி பார்க்கறாளாம், முத்து பார்க்கறாளாம். சமாஸ்வசி பத்ரம் தே
क्षीणदुःखफलाह्यसीं गृहीत्वा प्रेक्षमाणा सा भर्तुः करविभूषणं பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதோ பவத். அந்த அங்குலியத்தை கையில் பெற்றதும் எவ்வளோ சந்தோஷம்னா சொல்லி அறிக்க முடியாதான். அப்பேற்பட்ட சந்தோஷத்தினால அந்த வதனம் சீதாமாவுடைய முகம் ஜாஜ்வல்யமாக ஜுவலித்து தான். தன்னுடைய கையில் அங்குலியத்தை பிடித்தப்போ கணவரை கிடைச்சா மாதிரியே பர்த்தாரம் இவ சம்பிராப்தம், கணவரை கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷம் உண்டானதாம் சீதாம்மாவுக்கு. லஜ்ஜையினால அந்த முகம் தாழ்ந்துதான். ஜீவநாதனுடைய அந்த அங்குலியத்தை பிடிச்சதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டுருது. ஏன்னா அந்த அங்குலியத்துக்கு ரொம்ப பெரிய கதை இருக்கு. முதல்ல ஜனக மகாராஜாவுடைய முன்னிலையில் ஸ்ரீராமருக்கும் சீதாமாவுக்கும் விவாகம் என்று சொன்ன பொழுது கைப்பிடித்தாரே கல்யாணம் பண்ணிக்கிறத, பாணிகிரகணம் தானே, பாணிகிரகணம் பண்ணுறச்ச ஸ்ரீராமருடைய ஸ்பர்ஷனம் கூட இந்த அங்குலியத்தினுடைய ஸ்பர்ஷனமும் கிடச்சிதாம் சீதாமாக்கு. முதல்ல ராமரும் இந்த மோதிரவும் தான் என்னை தொட்டது, அதனால் ஒரு ரொம்ப பிரியம். அது மட்டிலுமல்ல, ஒரு கணவர் மனைவி அப்படிங்கிறத சண்டை சச்சரவு இருக்கும், அபிப்பிராய வித்தியாசங்கள் இருக்கும். ராமருக்கும் சீதாமாவுக்கும் இருந்துதான். அப்பொழுது ராமர் சீதாமாட்ட பேச மாட்டேன் என்று இருப்பராம், சீதாமாவும் ராமர்கிட்ட பேச மாட்டேன் என்று இருப்பராம். எவ்வளோ காலம் யாராவது ஒரு ஆள் இறங்கி மன்னித்து விடு என்று சொல்லி சமரசப்படுத்தினாதானே வாழ்க்கை நன்றாக போகும். இல்லைன்னா 2 பேரும் பேசாமலே வாழ்க்கை நீங்கி போயிடும். அதனால ராமர் என்ன பண்ணுவாராம், இந்த மௌனத்தை நொறுக்கடிக்க தன்னுடைய மோதிரத்தை எடுத்துட்டு அங்கே தீரத்தில் ஏதாவது போட்டுட்டு, ஐயோ என்னுடைய மோதிரம் காணவில்லையே என்று சொல்லுவாராம். அப்போ சீதாமா, என்ன மோதிரம் காணவில்லையா அப்படின்னு சீதாமா தேடுவலாம். இதோ கிடச்செடுத்த மோதிரம் என்று சந்தோஷத்தோடு ஸ்ரீராமருக்கு கொடுப்பலாம். அதனால ராமர் சொல்லுவார், நீ தானே பேசினாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை வாங்கி போட்டுப்பறான். இப்படி அந்த சண்டையை நிறுத்தி விட்டுடுவாராம். இந்த மோதிரம் தான் அந்த சண்டையிலேருந்து திருப்பி அன்புடைய பந்தத்தை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு காரணமானது. அப்பேற்பட்ட அங்குலியம்னா அதல்லவா ஹனுமார் இப்போ சீதாமாக்கு கொடுத்துருக்கா. அதை கிடைச்சதும் ஆனந்தம், பரமானந்தம். ஹனுமாரை பார்த்து ரொம்ப வாழ்த்தி சொல்கிறார், ஏ வானரோத்தமா, நீ அதி சமர்த்தனாக்கும், அற்புத பராக்கிரமியாக்கும், அதுல்ய விஜானம் ஆக்கும். உன்னுடைய சகாயம் இல்லாமல், யாரோடைய சகாயம் இல்லாமல் நீ இந்த லங்கா ராஜ்யத்தை வந்துட்டே. உன்னுடைய புத்தி சக்தியும் சாமர்த்தியமும் பராக்கிரமும் யாருக்கும் இல்லை என்று எனக்கு புரியறது. இந்த சாகரத்தை சர்வசுலபமாக தரணம் பண்ணினியே, உன்னுடைய சக்தி அதுல்யமாக்கும் வானரோத்தமா. நீ நிச்சயமாக ஸ்ரீராமதேவருடைய தூதன்தான், எனக்கு அது புரிந்து விட்டது. எங்களோட நேராக சம்பாஷணம் பண்ணுறதுக்கு உண்டான யோக்கியதே உனக்கு உண்டு. ஏன்னா பராக்கிரமி அல்லாதவாளையும் நம்பிக்கை இல்லாதவாளையும் ஸ்ரீராமர் ஒரு பொழுதும் என் பக்கத்துக்கு அனுப்ப மாட்டார். ராமர் உன்னை அனுப்பியிருக்கார் அப்படின்னா நிச்சயமாக நீ அர்ஹன்தான். அர்ஹதை பூர்ணமாக இதுக்கு எங்கூட பேசுறதுக்கு சந்தேகமே இல்லை. சத்திய தர்மாதிகளை பரிபாலனம் பண்ணக்கூடியவரும் மகா தேஜஸ்வியுமான தேவன்டேந்து நீ வந்திருக்காய் அப்படிங்கிறது அற்புத குணங்கள் நிரம்பினவனாதான் இருக்கணும். ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் குஷலமாக இருக்கார் அப்படிங்கிற செய்தி எனக்கு நீ சொல்லியிருக்கை அப்படிங்கிறது எனக்கு தெய்வானுகிரகமாகவும் என்னுடைய பாக்ய சூஜகமாகவும் நான் எண்ணிக்கொள்கிறேன் என்று சொல்லிகிட்டே இருக்கார். அனுமாரை வாழ்த்தி சொல்கிறதே ஒரு கோபம் வரதான், அன்பு கோபமாம் ஸ்ரீராமர்கிட்ட. அதை மாருதிட்ட சொல்கிறார், மாருதி தேவனுக்கு குஷலமா, அவர் சௌக்கியமாக இருக்காரா? கச்சின்ன விகத ஸ்னேஹா விவாசான் மை ராகவः கச்சின்மாம் வியசனாதஸ்மான் மோக்ஷயிஷ்யதி வானர சுகானாமுச்சிதோ நித்யம் அசுகானாம் அனௌச்சிதः துக்கமுத்தரமாசாத்திய கச்சித்ராமோ நசீததி. அவர் சௌக்கியமாக இருக்காரா? காகுஸ்த வம்சஜனான அவர் யுகாந்த காலத்தில் சமுத்திரம் புறப்படக்கூடிய படவாக்னி ஆட்டமா சாகரத்தால் சூழப்பட்ட இந்த பூமியை ஏன் தகிப்பிக்க மாட்டேங்கிறார்? என்னை ஏன் கூட்டிண்டு போக மாட்டேங்கிறார்? தர்மபத்னியான எங்கிட்ட அபராதம் செய்தவன அந்த ராட்சசனை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏன் ராமர் முதிர மாட்டேங்கிறார்?
அவருக்கு சக்தி இல்லாமல் இல்லையா? அவ 2 பேருக்கும் இந்த பூமியவே அத்தனை லோகங்களையும் நிகிரகம் பண்ணுறதுக்கு உண்டான பராக்கிரமம் அவ 2 பேருக்கும் உண்டே. நிச்சயமாக என்னுடைய பாவ கர்மத்தினுடைய அனுபவம் தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா ராமர் என்னைக்கோ என்னை காப்பாற்றிருக்க மாட்டாரா? வாயுபுத்ரா, ராமருக்கு பந்துக்கள் எல்லாம் இருக்காளா? மித்திரங்கள் எல்லாம் கூடவே இருக்காளா? பந்துக்கள் ஏதாவது சத்காரம் பண்ணின்னு இருக்காளா? மித்திரங்கள் எல்லாம் தேவனை ஆதரவோட பார்த்துட்டு இருக்காளா? என் மேல அன்பு கம்மியாவலையே ஸ்ரீராமருக்கு? என்னை இந்த துக்க சாகரத்திலேருந்து கரையேற்ற மாட்டாரா? சகலவித சுகானுபவங்களும் அனுபவிக்கிறதுக்குன்னா அர்ஹதை இருக்கக்குன்ன ஸ்ரீராமர் சௌக்கியமாக இருக்காரா? துக்கம் மேல்க்கு மேல் வந்த இந்த துக்கத்தினால தளர்ந்து போலையே, கவலைப்படலையே. கௌசல்யா தேவி அம்மாட்டையும் சுமித்ரா தேவிட்டையும் பரத சத்ருக்னர்ட்டையும் எல்லார்ட்டையும் குஷல வர்த்தமானங்களெல்லாம் அடிக்கடி கேட்டுன்னு இருக்காரா ராமர்? ஜாகரூகரா இருக்காரா ராமர்? என்னை பிரிந்த துக்கம் அவருக்கு இருக்கா ராமருக்கு? மனசு மற்ற விஷயங்கள்ல போகிறதா, சஞ்சலப்படுகிறதா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் சீதாமா ஹனுமாரை பற்றி கேட்குறார். எதற்காகனா ராமருடைய நல்ல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, பொதுவாக ஒரு ஸ்திரீகளுக்கு விவாகமாகி விட்டதா அவளுக்கு அவளை பிரிஞ்சு கணவர் கஷ்டப்படுறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டால் அது ஒரு ஆனந்தமாக, கஷ்டம் இருந்தாலும் அது ஒரு ஆனந்தம் கொடுக்கும் ஸ்திரீகளுக்கு. ஏன்னா என்ன பிரிஞ்சல்லவா இருக்கார், அதனால கவலைப்படுறார், என் மேலே எவ்வளோ அபாரமான அன்பு அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுவாளாம். அது சீதாமாவுக்கு கேட்கணும்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள. அது மட்டுமல்ல, ராமர் சந்தோஷமாக இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும், ராமரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆவலோட ஆசையோட சீதாமா ஒரு கேள்விகள் கேட்டுக்கிறார் ஹனுமார்கிட்ட. இதெல்லாம் தெரிஞ்ச ஹனுமார் கையை கூப்பிண்டு சிரசுக்கு மேலே கையை குமித்துண்டு பதில் சொல்கிறார். தேவி, நீங்கள் இங்கே இருக்கேள் அப்படின்னு தெரியாததுனால தான் ராமர் இங்கே வரலை. தேவேந்திரன் இந்திரியாணி ஆட்டமாக உங்களை தூக்கிண்டு போகிறதுக்கு இங்கே வராதது காரணம் காப்பாற்றுவர்கள் எங்கே இருக்கார் என்று தெரியாததுனால தான். நான் இப்போ இங்கேருந்து போய் சுவாமிகிட்டக்க தெரிவிப்பேன் எல்லா விஷயங்களையும். அடுத்த க்ஷணமே அந்த சமுத்திரத்தை லங்கனம் பண்ணி ஸ்ரீராமர் இந்த ராட்சசர்கள் அத்தனை பேரையும் அழித்து வேகம் ராவணனையும் இந்த லங்காவை பூரா துவம்சம் பண்ணி உங்களை எடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது நிச்சயம். எப்படி சிம்மத்தால் ஆக்கிரமணம் பண்ணப்பட்ட கஜேந்திர நாட்டமாக ஸ்ரீராமர் அங்கே துக்கத்தால் தவிச்சுன்னு இருக்கார் உங்களை பிரிஞ்சு. சீதாமாவை எப்போ பார்ப்பேன் என்று ஆவலோடு இருக்கார். நீங்கள் எங்கே இருக்கேள் அப்படின்னு தெரியாதனால தான் இங்கே வரலை. நான் சொல்கிறது ரொம்ப சத்தியம். விந்தியாச்சலம், மலைய பர்வதம், மந்தரமாமலை அதெல்லாம் தரக்கூடிய பல மூலங்கள் மேலே சத்தியம். அதாவது வானரர்களுக்கு சாப்பாடு மேலே சத்தியம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா தனக்கு என்ன உபஜீவனமாக இருக்கோ அது மேலே சத்தியம் பண்ணுறேன், அதில் பொய் சொல்ல மாட்டா, ஏன்னா அது கிடைக்காம ஆயிடுவேன். அதனால் பலமூலாதிகளை ஸ்மரணம் பண்ணின்னு இங்கே சபதம் பண்ணுறார் ஹனுமார். தன்னுடைய அன்னத்தில் சபதம் பண்ணுறார். சீதாமா அழகான அதரங்கள், கொவ்வை பழம் மாதிரி இருக்கக்கூடிய அதரங்கள், மனோகரமான கண்கள், சாரு குண்டலங்கள், பூர்ணச்சந்திரநாட்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமருடைய முகம் ரொம்ப கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பேள். ஸ்ரீராமர் உங்களை பிரிஞ்சு எந்த அன்னபானம் இல்லாமல் இருக்கார். ஏதோ ஜீவனை தரிக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறார். பிராத்தः காலம், சங்கவ காலம், மத்தியான காலம், அபராண்ணக காலம், இந்த 4 சமயம் விட்டு சாயங்காலம் மட்டும் 5வது காலத்தில் மட்டும்தான் கொஞ்சமாக எடுத்துக்கிறார் உணவு. அல்பாகாரம் மட்டும்தான் சாப்பிட்றார். ஏன்னா உயிரை வச்சுக்கணும், சீதாமாவை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ஏங்குதலுக்கு. அவர் மேலே ஈ, கொசு, பூரான், புழு, இதெல்லாம் சர்ப்பம் போன்றதெல்லாம் இழஜந்துக்களெல்லாம் தேகத்தில் ஏறுறது. ஆனால் ஸ்ரீராமர் தெரியறதில்லை. சீதா சீதா ஹா சீதே அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கா. அது மட்டுமல்ல, ஸ்திரீகளுக்கு ரொம்ப பிடித்ததான விஷயங்களெல்லாம் பார்க்குறத ஹா பிரியே சீதே உனக்கு இது பிடிக்குமே அப்படின்னு ஓரோனா நினச்சி உருகிறார். அவர் பரகாய பிரவேசம் பண்ணின ஒரு மகா யோகியாட்டமாக தான் இருக்கார். ஒரு நாள் கூட தூக்கமில்லை.
ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு உங்களை பிரிஞ்சு எப்பொழுதும் சீதா மந்திரம்தான் நாக்கில் உருவிட்டுருக்கார். கச்சின்ன தத்தேம சமான வர்ணம் தஸ்யானனம் பத்ம சமான கந்தி மயா வினா சுஷ்யதி சோகதீனம் ஜலக்ஷயே பத்மமிவாதபேன தர்மாபதேசாத்யஜதச்ச ராஜ்யம் மாம் சாப்யரண்யம் நயதः பதாதிம் நாசீத்யதா தஸ்ய ந பீர்ன சோகः கச்சிச்ச தைரியம் ஹிருதயே கரோதி. दृष्ट्वा फलं वा पुष्पं वा यद्वान्यत् स्त्रीमनोहरं बहुशो वा प्रियत्येवं शोचं स्वाम् अभिभाषते என்று ஸ்ரீராமதூதர் ஸ்ரீராமருடைய நிலைமையை ரொம்ப விஸ்தாரமாக சீதாமாவுக்கு சொல்லி கொடுத்தார். உங்களை பிரிஞ்சு ரொம்ப கவலையோடு தான் இருக்கார் ஸ்ரீராமர். உங்களை விட தைரியமாக இருக்கார் ஸ்ரீராமர். உங்களையே நினச்சிட்டு சதா சமயம் முருகின்னு இருக்கார். உங்களை காண முடியாமல் தவிக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாததுனால தான் இவ்வளோ கால தாமசம். தெரிஞ்சு விட்டால் அடுத்த க்ஷணம் வரமாட்டாரா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு? நிச்சயமாக வருவார். நான் இப்போ போய் நத்வாமி ஹஸ்தாம் ஜானிதே ராமः கமலலோச்சனः தேனத்வாம் நானயத்யாஷு சஜீமிவ புரந்தரः ஸ்ருத்வைவ து வச்சோ மஹ்யம். என்னுடைய வார்த்தை க்ஷிப்ரமாக நான் வேகம் போய் என்னுடைய வார்த்தையை கேட்டால் அடுத்த க்ஷணம் இங்கே வந்து நிற்பார் சீதாமா, கவலைப்படாதேங்கோ என்று ஸ்ரீ ராமதூதர் சொல்லி மௌனமாக இருந்தார். இதை கேட்டதும் வாயுபுத்திரனுடைய இந்த வார்த்தைகள் கேட்டதும் சீதாதேவி நிம்மதி அடைந்தாள். ரகுவரன் மாம்சாதிகள் எதுவுமே தொடரதில்லை, ஆகாரம் ஒழுங்கா ஸ்ரத்தையா சாப்பிட்றதில்லை கேட்டதும் துக்கம் உண்டாயிற்றது. ஆனால் என்னை நினைத்து கவலைப்படுறார் அப்படின்னதும் என் மேலே இன்னும் அளவற்ற அன்பு இருக்கு அப்படின்னு கேட்டதும் சந்தோஷம் உண்டாயிற்றது. இது எப்படி அப்படின்னா சந்தோஷமும் சந்தாபமும் இடகலர்ந்து மனசில் உருவானதான் தேவியோடைய மனசில். அதனால ஆனந்த அஸ்ருக்கள் கண்ணில் நிறைஞ்சு வழிஞ்சுது. சாராம சங்கீர்த்தன வீத சோகா ராமஸ்ய சோகேன சமான சோகா சரண்முகே சாம்புத சேஷச்சந்திரா நிஷேவ வைதேக சுதா பபூவஹா. இதெல்லாம் கேட்டு சீதாமா பதில் சொல்கிறா. 37வது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில். வானரேந்திரா, நீ இப்போ சொன்னது எப்படி இருக்குது தெரியுமா? அமிர்தத்தில் விஷம் கலர்த்தினா மாதிரி இருக்குது. தேவன் வேறு எதுவுமே ஸ்ரத்தை இல்லை, என் மேலே தான் இருக்கார் ஸ்ரத்தையோட அப்படிங்கிறது அமிர்தாட்டமாக இருக்குது. ஆனால் சோகத்தினால கவலைப்பட்டுருக்கார், நொறுங்கி போயிட்டார் அப்படின்னு கேட்டது விஷமாட்டமாக இருக்குது, விஷத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது. அஞ்சனையா, எங்களுடைய வியோகம் தெய்வ இச்சை தான். காலம்தான் இவ்வளோ கவலைப்படுத்துறது எங்கள் 2 பேரையும். நான் இந்த லங்கா ராஜ்யத்தில் 10 மாதம் ஆகிவிட்டது. நீ வேகம் போய் ஸ்ரீராமரை கூட்டிகிட்டு ராவணனை இல்லாமல் பண்ணணும். அப்போதான் என்னை கூட்டிகிட்டு போக முடியும். எனக்கு இன்னும் 2 மாதம் மட்டும்தான் அந்த ராவணன் எனக்கு கடு தந்திருக்க. விபீஷணன் ராவணன்கிட்ட சொல்கிறார், நீ வேகம் சீதாமாவை கொண்டு விட்டுவிடு என்கின்ற நல்ல விஷயங்கள் சொன்னாலும் ராவணனுக்கு காதலையே போட்டுக்கலை. காலபாஷ பந்திதனான ராவணன் எதுவுமே ராமர் அப்படின்னு கேட்டாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. விபீஷணன் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது விபீஷணனுடைய சீமந்த புத்திரிக்கு கலை என்ற பேர். அவளுடைய அம்மா தான் எங்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அதனால் விபீஷணன் நல்லவர் அப்படிங்கிறதும் ராமர்கிட்ட சொல்லணும். என்னுடைய உயிர் இன்னியும் தங்கிறதுக்கு தாக்கு பிடிக்க முடியறதில்லை என்னால். அதனால் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு வேகம் என்னை மீண்டு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை என்று சீதாமா சொன்னதும் ஹனுமார் சொல்கிறார், நிச்சயமாக ஸ்ரீராமர் வந்துடுவார், கோதண்ட பாணி ஸ்ரீராமர் இங்கே வந்துடுவார். நான் போய் சொன்னதும் இல்லைனா அதவா மோச்சயிஷ்யாமி துவாமத்யைவகி ராவணாத் அஸ்மா துக்காது பாரோக மமம் பிருஷ்டமனிந்தித. இல்லைன்னா என்னுடைய பிருஷ்டத்தை என்னுடைய மேலே சுமல்ல ஏறிக்கோங்கோ, நான் இப்போவே உங்களை மோச்சனம் பண்ணுறேன். நேராக போய் ஒரு தாவு கடலில் தாண்டி 2 நாளில் கிஷ்கிந்தா எத்தி விடலாம். அதுக்கப்புறம் நேராக போய் ஸ்ரீராமர்கிட்ட உங்களையே சமர்ப்பணம் பண்ணி விடுறேனே. நான் ஸ்ரீ ராமதூதர் தான், என்னால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு ஹனுமார் ஆவேசப்படுறார். நான் இப்போவே மோச்சனம் பண்ணி விடுறேன். எதுக்கு ராமர் இங்கே உங்களை கூட்டின்னு போய் கால தாமசம், இப்போவே கூட்டின்னு போயிடுறேனே, என்னால் முடியும், என் மேலே ஏறிக்கோங்கோ அப்படின்னு ஸ்ரீ ராமதூதர்
ரொம்ப எளிமையாக சீதாமாட்டக்க சொன்னான். இதை கேட்டதும் சீதாம்மா, கதம் வால்ப சரீரஸ்வம் மாமிதோ நேதுமிச்சசி சகாஷம் மானவேந்திரஸ்ய பர்துர்மே பிளவகர்ஷப. சீதாம்மா கேட்குறா, எப்படிப்பா இந்த சின்ன சரீரம் வச்சுட்டு என்னை எப்படி தூக்கிட்டு போக முடியும்? எவ்வளோ தூரம் தாண்டனம்? இந்த சின்ன சரீரத்தில் என்னையும் தூக்கிண்டு ராஜேந்திர சமீபத்துக்கு எப்படி கூட்டிட்டு போக முடியும்? நீ எப்படி ஆசைப்படுற? உனக்கு எப்படி முடியும் என்று சீதாம்மா கேட்டா. இதை கேட்டதும் ஹனுமார் யோசிக்கிறார். நமே ஜானாதி சத்வம் வா பிரபாவம் வா சிதேக்ஷணா தஸ்மாத் பஷ்யது வைதேகி யத்ரூபம் மம காமதா. ஓஹோ, இந்த சீதாம்மாவுக்கு என்னுடைய சக்தியும் பிரபாவமும் தெரியலை. என்னுடைய சரியான மகாரூபத்தை காட்டி கொடுக்கணும், அப்பதான் நம்பிக்கை வரும் என்று சிந்தனை பண்ணின ஹனுமார், மேரு மந்தர சங்காஷோ பபௌ தீப்தா நலப்பிரபா அக்ரதோ வியவதஸ்தே ச சீதாயா வானரோத்தமா. மேருமந்திர சங்காஷம், பர்வதமாட்டமா, மேருமந்திர பர்வதமாட்டமா வளர்ந்தாராம் ஹனுமார். பெருஷா இப்போ ஹனுமாருக்கு அஷ்டமகா சித்திகள் எல்லாம் உண்டு. அனிமா லெகிமா போன்றது. வேணும்னா சின்ன ரூபம் எடுத்துக்கலாம், வேணும்னா பெரிய மலை ரூபமாக எடுத்துக்கலாம். இப்போ சீதாமாவுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்காக என்னால் உங்களுக்கு கூட்டிண்டு இந்த சாகரத்தை தாண்டி ஸ்ரீராமர்கிட்ட பத்திரமா கொண்டு சேர்த்திட முடியும் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கறதுக்கு வேண்டி தன்னுடைய ரூபத்தை பெருத்து கொண்டார், தன்னுடைய சக்தியை காட்டிக்கொண்டார் அப்படிங்கிறது சொல்கிறார். இதை பார்த்ததும் சீதாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கடாட்சம் பண்ணிட்டு சொல்கிறார், மகானான கபீந்திரா, ச பர்வத வனோத்தேஷாம் சாட்ட பிராகார தோரணாம் லங்காமிமாம் சநாதாம் வா நயிதும் சக்திரஸ்தி மே தபத் சத்வம் பலம் செய்வ விஜானாமி மகாகபே வாயோரிவ கதிம் சாபி தேஜஸ்சாக்னேரிவாத்புதம். வாயு ஆட்டமா கதி சாமர்த்தியவும் தைரியவும் தேகசக்தியும் அக்னி சதிருஷமான பராக்கிரமமும் அற்புதமான உன்னுடைய ரூப தரிசனத்தை பார்த்து எனக்கு நன்னா புரிந்து விட்டது. உன்னுடைய பலம் எவ்வளவு அப்படின்னு, உன்னுடைய ஓரோ வேலையும் அதுக்கு ஏத்தாமதியாக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு புரியறது. இல்லைனா இந்த லங்கைக்கு ஒரு சாதாரண ஜீவி எப்படி வந்து சேர்ந்துட முடியும்? எந்த ஒரு பராக்கிரமும் இல்லைனா எனக்கு புரியறது. ஆனாலும் உன்னை சிந்தனை பண்ணிப்பாரு, உன் கூட இப்போ நான் வரது உச்சிதம் கிடையாது. அயுக்தம் து கபிஸ்ரேஷ்ட மயா கந்தும் துவயா சக வாயுவேக சவேகஸ்ய வேகோமா மோக ஏத்தவ அகமாகாசமாபன்னாம் ஹ்யுபர்யுபரி சாகரம் பிரபதேயம் ஹிதே பிருஷ்டாத் பயாத்வேகேன கச்சதः. நீர் வாயு வேகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடவர். உங்களுடைய பின்னாடி நான் ஏறி சஞ்சாரம், அந்த வாயு வேகத்தில் சஞ்சாரம் பண்ணுறச்ச எனக்கு போதமே போயிடும். அப்படி நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவள் சமுத்திர உபரி மேலே சஞ்சாரம் பண்ணுறத விழுந்து போனேனாலோ? விழுந்து போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அந்த சாகரத்தில் திமிங்கலம் முதலை போன்ற பயங்கரமான ஜீவிகள் நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் என்ன சாப்பிட்டு விட்டுடாதா? ஜலஜந்துக்கள் எல்லாம் அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆகாரமாகவே நான் மாறி விட்டுடுவேன். சத்ருஞ்சயா, உன் கூட வரத்துக்கு உண்டான சக்தி எனக்கு இல்லை, வேற ஒரு வழியும் நான் காணவில்லை. அது மட்டுமல்ல, நீ ஒரு ஸ்திரீயை தூக்கிண்டு போறாய் அப்படிங்கிற பட்சத்தில் ராட்சசிகளெல்லாம் காணாமல் இருக்க மாட்டாளே, அப்படி அவ கண்டாக்கா உன் கூட சண்டைக்கு வருவா. ஒரே ஒருவனா இருந்துட்டு அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணுறதுக்கு முடியுமா? என்னையும் வச்சுட்டு என்னையும் காப்பாத்திண்டு அதுக்குண்டான ஒரு கஷ்ட நிலை திசையை கொடுக்கணுமா? அவெல்லாம் ஆயுதங்களை வச்சுட்டு வளைஞ்சுடுவா. அதுலேருந்து காப்பாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்றும் என்ன காப்பாத்துறதுல ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கணும், இல்லையா அந்த ராட்சசிகள் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ரத்தை இருக்கணும். இது ரெண்டையும் வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இப்போ இந்த முயற்சியெல்லாம் வியர்த்தமாக போயிடும். எனக்கு ஸ்ரீராமரை பார்க்காமலும் போயிடும், உனக்கு ராமகைங்கரியம் பண்ணாமலும் போயிடும் அப்படின்னு சொல்கிறா. ஏன் அனுமன், இந்த ராட்சசிகளெல்லாம் நிகிரகம் பண்ணுறதுக்கு உண்டான கருத்து உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலல்ல. நீ அத்தனை பேரையும் வதம் பண்ணி என்னை தூக்கிண்டு போனாலும் அதுவும் தோஷம்தான். ஏன்னா ரகுகுல ஜாதனான ஸ்ரீ ராமச்சந்திரர் சத்ரு சம்ஹாரத்துக்கு அசமர்த்தனாயிடுவார். அவருக்கு என்ன சத்ருக்களை ஜெயித்து தன்னுடைய பெண்ணை தூக்கிண்டு வர முடியலையா, அவ்வளோ சக்தி இல்லையா என்கின்ற
அபவாதம் ஏற்பட்டுடும் ராமச்சந்திரபூர்த்திக்கு. ஸ்ரீராமருடைய கீர்த்தி அழிஞ்சு போயிடும். அதுவும் இல்லைன்னா அரக்கர்கள் எல்லாருமா சேர்ந்து நம்மளை தடைஞ்சு என்னை துவம்சமே பண்ணிடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீ இத்தனையும் பண்ணின விஷயங்களுக்கு பலன் ஏற்படணும்னா ஸ்ரீராமச்சந்திர சுவாமி இங்கே வரணும், என்னை கூட்டிட்டு போகணும். அப்பதான் நீ பண்ணின பிரவர்த்திகள்லாம் சிரேஷ்டமாக மாறும், அதனுடைய பலன் கிடைக்கும் என்று சொன்னான். அப்போ ஹனுமார் சொல்றார், நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிடுவேன், சமுத்திரத்துல எல்லாம் விழமாட்டேன், நிச்சயமா நீங்க நழுவாம பத்திரமா பார்த்து எல்லாரையும் ஆரையும் காணாமலே நான் ஸ்ரீராமச்சந்திர சுவாமிகிட்ட சேர்த்து விடுவேன். நீங்க ஏதோ போக்கு சாக்கு கதை சொல்றேன், என்ன உண்மையான விஷயம் சொல்லுங்கோ என்று ஹனுமார் கேட்கறச்ச சீதாமா சொல்றா, பர்த்ரு பக்திம் புரஸ்கிருத்ய ராமாதன்யஸ்ய வானர நாஹம் சப்ரஷ்டும் ஸ்வதோ காத்திரம் இச்சேயம் வானரோத்தமம். நான் என்னுடைய கணவர் அல்லாம இன்னொரு புருஷனை தொடமாட்டேன் ஹனுமாரே, எனக்கு ராமர் தான் என்னை தொட்டு என்னை காப்பாத்தணும், அதனால பரபுருஷர் கூட வரமாட்டேன். அப்படிங்கிற பட்சத்துல உனக்கு சந்தேகம் வரலாம், ராவண சரீரத்தை தொடலையா அப்படின்னு. அவர் மனப்பூர்வம் கிடையாதே, அது பலாத்காரமா என்னை கூட்டிட்டு போனதுனால தொட்டார், அதெல்லாம நான் பிரதிவிரதையிலேருந்து மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஹனுமாருக்கு வாஸ்தவம், இது உண்மையான பதில், இது பொருந்தும். ஏன்னா ராமர் அல்லாமல் இன்னொரு புருஷால இன்னொரு ஒரு விலங்கை தொடமாட்டேன் என்கின்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நல்லதுதான் அப்படின்னு நினைச்சார். ஆனா கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தார், இல்லையே நான் அம்மா பாவம் அல்லவா நான் பார்க்குறேன் சீதாமாவை, சீதாமாவுடைய குழந்தை தானே, குழந்தைய தொடர்றதுல தப்பு இல்லையே அப்படின்னு ஹனுமார் கேட்கறச்ச, அம்மா இல்லை இல்லை நான் உங்களுடைய குழந்தைதான், குழந்தையை தொடர்றதுல தப்பில்லையே, நீங்க ராமரை தான் தொடுவேன் என்று சொல்லி குழந்தைய தொடாம இருக்கிறது நியாயம் இல்லையே அப்படின்னு ஹனுமார் தெரிவிக்கிறத, உண்மையான விஷயத்த சொல்லுங்கோ சீதாமா அப்படின்னு திருப்பி ரொம்ப வினீதமாக கேட்கறச்ச சீதாமா பதில் சொல்றா, எதி ராமோ தசக்ரீவம் இகை ஹத்வா சபாந்தவம் மாமிதோ கிருஹ்ய கச்சேத தத்தஸ்ய சதிருஷம் பவேத் ஸ்ருத்வா ஹி திருஷ்டாச்ச மயா பராக்கிரமாக மகாத்மனஸ்தஸ்ய ரணாவமர்தினः ந தேவகந்தர்வ புஜங்க ராட்சசாக பவந்தி ராமேண சமாஹி சையுகே. இல்லை ஹனுமாரே, ஸ்ரீராமரே இங்கே என்னை ஜெயித்து கூட்டிட்டு போனார்தான் ராமருக்கு பெருமை, அந்த ராமருடைய பெருமையை எந்த காலமும் குன்றிடக்கூடாது. யாரோ ஒரு ராமதூதர் என்னை தொட்டு காப்பாற்றி சத்ருக்களை எல்லாம் இல்லாமல் பண்ணி ஸ்ரீராமர்கிட்ட சேர்த்தார் அப்படின்னா ராமருக்கு பெருமை இல்லையே, அந்த பெருமை உன்னை சார்ந்துடும். ராமர் வந்தார், சத்ருக்களை இல்லாமல் பண்ணார், சீதாமாவை காப்பாத்தினார் என்று சொல்றது தானே ராமருக்கு பெருமை. அந்த ராமர் வரத்துக்கு வேண்டியதானே இந்த சரீரத்துல ஜீவனை பிடிச்சுன்னு இருக்கேன், ராமரை பார்க்கறதுக்கு தானே, அந்த ராமருடைய பராக்கிரமத்தை பார்க்கறதுக்கு தானே, அதை பார்த்து நான் ராமர் கைப்பட போறது தான் எனக்கும் பெருமை, அதுதான் என்னுடைய ஆசையம். அதனால தான் ராமதூதா நான் உன் கூட வர்றது உச்சிதம் கிடையாது, நீ ரொம்ப வேகத்தில் ஸ்ரீராமர்கிட்ட போய் சொல்லணும், பதி வியோகத்தினால ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன் நான், எனக்கு சந்தோஷம் எப்போனா ஸ்ரீராமர் என்னை கைப்பிடிச்சாதான் அப்படின்னு சொல்லணும், ஸ்ரீராமதேவர்கிட்ட தெரிவிக்கணும் வேகம் போய் என்று சீதாமா சொல்றா. இதை கேட்டதும் ஹனுமாருக்கு சந்தோஷமாயிட்டுருது. ஹனுமார் என்ன பண்ணார், மேற்கொண்டு சீதாமா எதெல்லாம் பேசினா அப்படிங்கிறது அடுத்த 38வது சர்க்கத்தில் வால்மீகி பகவான் கூறுறார். அதை மேற்கொண்டு இருக்கக்கூடிய பகுதியில் அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். யோ பூமௌ மஹதாத்ஞயா நிஜபதேர்ஜாதோ ஜகஜ்ஜீவனே வேதவ்யாசபதாம்புஜைகநிரதः ஸ்ரீமத்யகேஹாலயே सम्प्राप्ते समये त्वभूत्स च गुरुः कर्मन्ति चूडामणि यत्रोद्धारकनाममारुतिर्यं कुर्यात् सदा मङ्गलम्. मिथ्यावादकुभाष्यखण्डनपटुर्मध्वाभिदो मारुतिः सद्भाष्यामृतमादरान् मुनिगणैः पेपीयमानं मुदा स्पृष्ट्वा यः सततं सुरोत्तमगणान् सम्भात्ययं सर्वदा
यत्रोद्धारकनाम मारुतिर्यं कुर्यात् सदा मङ्गलम्। हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, राम 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 राम